இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி விட்ட மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 3/4 கிலோ சிக்கன், மஞ்சள் தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு 100 ml தண்ணி ஊற்றி 7-8 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 10 பாதாம் இல்லைன்னா 10 முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் வர மல்லி. இதில் சொல்கிற அளவுகள் எல்லாமே மெஷரிங் ஸ்பூன்லையும் மெஷரிங் கப்பையும் வச்சு தான் அளந்து கரெக்டாக சொல்லியிருக்கேன். அடுத்ததாக 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, மிளகு 1/2 டீஸ்பூன். காரமான மிளகாய்ங்கிறதுனால 5 போதும். இதே காரம் இல்லாத மிளகாயாக இருந்தால் 10 கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கசகசா இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அது என்கிட்ட இல்லை, அதனால் சேர்க்கலை. கடைசியாக 3/4 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண டைம் இல்லைன்னா வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் லைட்டாக ஒரு அடி அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டை சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கி எடுத்துக்கங்க. அடுத்ததாக 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை இந்த கலவையோடு சேர்த்துட்டு மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியையும் சேர்த்து கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது செட்டிநாடு ஸ்டைல் அரைச்சி விட்ட மட்டன் கிரேவி. மசாலாவை எந்த அளவுக்கு பச்சை வாசம் போக வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாத்திரம் சின்னதாக இருக்கிறதுனால இதில் 3/4 கிலோ சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் குக்கரில் இந்த கிரேவியை சேர்த்து கொதிக்க விட போகிறேன். இப்போ கிரேவியை சேர்த்ததுக்கப்புறம் சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. அப்போ தான் மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே மட்டனில் இறங்கும். கடைசியாக கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டேஜில் எடுத்துட்டிங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாயிடும். இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும்.